Hi my dear friends and viewers, வணக்கம். வெல்கம் டு வெர்ஷன் ஃபேஷன். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக ரொம்ப க்ரீமியாக கர்ட் ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை எடுத்துருக்கிறேன், அதாவது காலிஃப்ளவர் பொரியல் பண்ணலான்னு எடுத்துருக்கிறேன். ஸோ ரெண்டையுமே உங்களுக்கு நான் சொல்லி தர போகிறேன். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். சம்மர் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். க்ரீமியான கர்ட் ரைஸ்க்கு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு மட்டும்தான் இன்றைக்கி நான் ரைஸ் எடுத்துருக்கிறேன். ஓகே, ஸோ இது இதுவே நம்ம 3 பேர் சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப குறைவாக தான் பண்ண போகிறோம். பொதுவாக ஒரு கிளாஸுக்கு நான் 2 கிளாஸ் தண்ணி எடுத்துப்பேன் வேக வைக்கிறதுக்காக ரைஸு. பட் கொஞ்சம் குறைவாக வேணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் நான் எடுக்க போகிறேன். அந்த ஒரு கிளாஸ் வந்துட்டு பால், அதாவது 2 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் பால். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் நான் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கேர்டு கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், 1 கப் கேர்டு, தயிர், அப்புறமா கொஞ்சமாக வெண்ணெய், தாளிக்கிறதுக்கு இஞ்சி, பச்சை மிளகா, அப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்புலாம் சேர்த்து தனியாக வச்சுருக்கேன், சீரகம், கொஞ்சமாக மாதுளம்பழம், தேவையான அளவு உப்பு. ஓகே, ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். திரும்பவும் நான் சொல்கிறேன். ரைஸ் எடுத்திருக்கேன், ஒரு 2 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் பால், பொமக்ரானேட்டு, 1 கப்பு கேர்டு, தாளிக்கிறதுக்கு இஞ்சி, பச்சை மிளகா, கடுகு, சீரகம் எடுத்துருக்கிறேன், தேவையான அளவு உப்பு, அப்புறமா வெண்ணெய். ஓகே, ஸோ இப்போ நம்ம குக்கரில் நம்ம ரைஸை வேக வச்சிடலாம். இப்போது குக்கரில் நான் ரைஸ் போட்டுட்டேன். ஆல்ரெடி இந்த ரைஸை நான் 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். தேவைப்பட்ட அரை மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். ஏன்னா கர்ட் ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன், 1 கிளாஸ் பால் ஊற்றிருக்கிறேன். ஓகே, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா இறக்கி நம்ம கிண்டுறப்போ கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை இப்போ மூடி வச்சிடலாம். ஸோ நல்லா ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் நல்லா விடுங்க. ஒரு 5 விசில் கூட வரலாம். ஓகே, அப்புறமா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது இது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம கர்ட் ரைஸ்க்கு தேவையான தாளிப்பு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேவையானது எல்லாமே சேர்த்துடலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, இஞ்சி, ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து ஃபஸ்ட்டு தாளித்து வச்சிடலாம். ஓகே, ஸோ கடைசியாக கொஞ்சமாக இதில் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சிங்கன்னா இன்னமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நான் எப்போவுமே தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் எடுத்துப்பேன். அது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஓகே, ஸோ தாளிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு குழைவாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வரணும் தயிர் சாதத்துக்கு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரணும். இப்போது நான் ஏற்கனவே பால் காய்ச்சி வச்சுருக்கிறேன், பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். ஸோ அந்த பால் எடுத்து இப்போ நான் திரும்பவும் இந்த ரைஸில் நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது அப்போ தான் தயிர் நல்லா உரையும். ஓகே, ஸோ அடுத்து வந்துட்டு தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம சாப்பிட்றப்போ தேவைப்பட்ட அப்பையும் கொஞ்சம் தயிர் சேர்த்து இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பட்டர் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப க்ரீமியாக இருக்கும் பட்டர் சேர்த்தோன்னா, ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அடுத்து இப்போது தேவையான அளவு இதிலே நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா கிண்டி கிளறி விடுங்க. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம தாளித்து வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் க்ரீமி கர்ட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ், மினிமம் 2 ஹவர்ஸ் கழித்து சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ சாப்பிட்றப்போ கொஞ்சம் தயிர் சேர்த்து கூட சாப்பிட்டுக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட்டு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நம்ம சாப்பிட்றப்போ இந்த மாதிரி மாதுளம்பழம் சேர்த்து சாப்பிட்டோன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கர்ட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ காலிஃப்ளவர் பொரியலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி இந்த காலிஃப்ளவரை நான் உப்பில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். உப்பு போட்டு தண்ணியில் வாஷ் பண்ணியிருக்கேன். அப்புறமா உப்பு, மஞ்சள் போட்டு கொதிக்க வச்சுருக்கிறேன். தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், 1 ஸ்பூன் மல்லித்தூள், சீரகத்தூள், அப்புறமா
சில்லி பவுடர் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போதும். ஓகே, ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக சோம்பு எடுத்துக்கோங்க. சோம்பு எடுத்து அதையும் தாளிச்சிக்கோங்க. அப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகே, ஸோ இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் எடுத்து வதக்கிக்கலாம். ஸோ நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். அதாவது சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள், சீரக பவுடர், குமின் பவுடர். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நான் சேர்த்து நல்லா வதக்குறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வதக்கிக்கோங்க, ரொம்ப ட்ரை ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடி போட்டு வதக்கிட்டுருங்க. ஓகே, ஸோ அப்பப்போ எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணணும். 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம். இப்போ நான் மூடிட்டேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் பார்க்குறேன். சிம்மில் தான் வைக்கணும். ஓகே ஓகே, ஸோ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. திரும்பவும் நான் மூடி ஒரு 5 நிமிஷம் கழித்து திரும்பவும் இதே மாதிரி ஒரு 2-3 டைம் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம காலிஃப்ளவர் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஓகே வீவர்ஸ், ஸோ நம்மளோட க்ரீமி கர்ட் ரைஸ் வித் காலிஃப்ளவர் பொரியல் ஸோ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ உங்கள் வீட்டு கிட்ஸுக்கும் இது செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதுளம்பழத்தோடு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த க்ரீமி கர்ட் ரைஸ். ஓகே, ஸோ ஒரு 2 hours கழித்து இந்த கர்ட் ரைஸ் சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்குங்க. ஸோ உங்கள் வீட்டு கிட்ஸுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே வீவர்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.